நாம் ஜெபிப்போம். இந்த காலை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக தேவாவியானவர் நம்மை நடத்தும்படி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம், உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரே, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus, 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 thank you Lord. இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி தெரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்துக்கு நீர் எங்களை வர பண்ணின உம்முடைய தயவுக்காக, இரக்கத்திற்காக, உம்முடைய காருண்யத்திற்காக, உம்முடைய ஆண்டவரே கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சபையில் கூட்டி சேர்த்து நீர் செய்த நன்மைகளை நினைப்பூட்டி நாங்கள் நன்றி சொல்ல, உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுவது தேவன் நம்ம கொடுத்த ஸ்லாக்கியம். ஆமென். அவருடைய கிருபை இல்லைனா இன்னைக்கு நாம் நிலைநிற்க முடியாது. கர்த்தருடைய கிருபையை சேர்ந்து நம்ம பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியால் பொங்க இயேசுவை பாடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். சேர்ந்து பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன்,
எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். கையை தட்டி சொல்வோம், அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவைப்பா. சொல்லுவோம், அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தமக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தமக்கென்றும். சேர்ந்து சொல்லும், அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கையை தட்டி சொல்லுவோம், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல். கையை தட்டி சொல்லும், அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. சொல்லும், அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திரு. கையை தட்டி சொல்லும், அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லுவோம், இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள்
கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்னலமே இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்னலமே இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லுங்க, இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த கிருபைக்காக நன்றி சொல் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவருடைய கிருபை, நம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபையும் உடன்படிக்கையும் மாறாதது. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது கிருபை தருகிறார். ஆமென். அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். கையை தட்டி சொல்வோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்க, எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சேர்ந்து சொல்லுவோம். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர்,
யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்க, வழுவாமல் வழுவாமல் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். சொல்லுங்க, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சேர்ந்து, யெகோவா எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்க, வழுவாமல் வழுவா என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஓ, வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் வழுவாமல் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், என் அப்பா என்னோடு இருப்பதாலே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சுவாசம் கர்த்தர் கொடுத்தது, ஆமென். இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்தது, இந்த பலன் கர்த்தர் கொடுத்தது, இந்த செல்வமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கர்த்தர் கொடுத்தது, ஆமென். சங்கீதக்காரன் இப்படி சொல்ல, நான் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்வேன், உம்மை நான் ஆராதிப்பேன், என் சுவாசம் இருக்கிறவமே துதிப்பேன், என் ஜீவன் இருக்கிற வரையும் உம்மை நான் துதிப்பேன். இந்த பூமியில் ஆண்டவரே நான் மரிக்கிற வரையும் ஆண்டவரே என் ஜீவன் உம்மை துதித்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு, ஆண்டவரே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்பா, உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன்.
உம்மையே நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் தீர்மானத்தோடு சொல்றீங்க, உண்மையோடு சொல்றீங்க? ஆமாம். எல்லாருடைய கைகளை உயர்த்தி, எல்லாருடைய கரத்தையும் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே கரத்தை உயர்த்தி இருக்கணும். எல்லாருக்கும் வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜீவன் நீங்க கொடுத்ததப்பா. சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். கையை தட்டி பாடுவோம்லாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே. ஓ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சத்தத்தை உயர்த்தி என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே. சொல்லுங்க, என் நாட்கள் முடியும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் உம்மையே நான் ஆராதிப்பேன். 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 நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பலமான ஒரு அல்லேலூயா, சக்தி வாய்ந்த ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுத்து நம்ம தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கலாமா? தெரிந்த ஒரு புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12. எல்லாரும் எடுத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதில் முதல் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எடுத்த உடனே ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் எங்க இருக்குன்னு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் 309வது பக்கம், நியூ டெஸ்டமெண்ட் 309, தமிழில் 309வது பக்கத்தில் எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம், அதில் முதல் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அது சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா மேகம் போல திரளான சாட்சிகள் என்ன இருக்குது? சூழ்ந்து நிக்குதான். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ என்ன செய்யணுமா? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு, நம்ம ஒரு ஓட்டம் ஓடுறோமா? நம்ம ஒரு ஓட்டம் ஓடுறோமா? என் ஓட்டத்தை பின்னாடி இழுக்கிறது எது? என்னை ஓட விடாம தடை பண்றது எது? ஒரு பெரிய பாரம் என் மேல இருக்குதான். அதான் அது சொல்லுது. நம்ம மேல ஒரு பாரம் இருந்தா ஓட முடியுமா? வெயிட்டை வச்சுட்டு ஓடுறது ஈஸியா, இல்லை வெயிட் இல்லாம ஓடுறது ஈஸியா? வெயிட் இல்லாம இருக்கிறது தானே ஓட முடியும். அல்லேலூயா. அது சொல்றாரு, பாரமான யாவற்றையும். ஓடுறதுக்கு நினைக்கிறேன், ஆனா மேல பாரம் வந்த உடனே ஓடவே முடியல. பாரமான யாவற்றையும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன இழுக்குதான் என்ன பின்னாடி ஓட விடாம? இன்னொரு பக்கம் பாவமா? எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் என்ன இருக்குதான் என் மேல? பாரம். ஐயோ, குடும்ப பாரம், அந்த பாரம், இந்த பாரம். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன் இந்த மாசம், அது எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி நான் அதை பண்ண போறேன். இது ஒரு பக்கம் இந்த பாரம். இன்னொரு பக்கம் எனக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு பாவம். இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா ஓடவே விட மாட்டேங்குது. பாவம் என்ன அப்படியே பின்னாடி இழுக்குதான். அது சொல்றாரு, இதெல்லாம் என்ன செய்யணுமா? நம்ம தள்ளி விட்டுணுமா? ரெண்டு பக்கம் என்ன செஞ்சாத? ஒரு பக்கம் பாரத்தையும் தள்ளி விட்டுணுமா, ஒரு பக்கத்தை பாவத்தையும் தள்ளி விட்டுணுமா? தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை, நல்லா சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர். இப்போ என் லைஃபுக்கு எது தேவை ரொம்ப? ஆமா, யாரு அதை தர்றவர் எனக்கு? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதான் தெளிவா தானே சொல்லி தரேன். எனக்கு அந்த விசுவாசத்தை தர்றது யாரு?
ஏசப்பா என் லைஃபுக்கு ஒரு பக்கம் பாரத்தை பார்க்காதீங்க, ஒரு பக்கம் பாவத்தை பார்க்காதீங்க, ரெண்டுத்தையும் தள்ளி விட்டுட்டு என் லைஃப்ல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எனக்கு ஒரு ஓட்டம் வச்சிருக்கிறார்ல, இதை நான் என்ன செய்வேனா பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. இந்த ஓட்டத்தை எத்தனை பேர் ஜெயமா முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பாரம் என்ன இழுக்கும், ஒரு பக்கம் பாவம் இழுக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு விசுவாசத்துல நான் அப்பாவை பார்க்கிறேன், அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்னோடு இருக்கிறாரு, இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிப்பேன். சொல்லுங்களேன், இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிப்பேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிப்பேன், இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிப்பேன். அல்லேலூயா. நிறைய பர்டன்ஸ், நிறைய பாரம் பாரம் பாரம். ஆமா, மனசுக்குள்ள அவ்வளவு பாரம் இருக்கிறதுனால என்னால லைஃப்ல எதுவுமே செய்ய முடியலங்க. அல்லேலூயா. எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு அப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் தள்ளிடு, எல்லாத்தையும் தள்ளிடு முதல்ல. அல்லேலூயா. நீ ஓட ஆரம்பி, நான் ஜெயத்தை தருகிறேன். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழும்பி நிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. அவர்தான் என் விசுவாசத்தை துவக்குகிறவர், என் விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர்தான். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஹalleluya ஹalleluya ரஷந்தரவனஹதனஹப. வேற எங்கேயும் நம்ம சிந்தனைகள் திரும்ப வேண்டாம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறது தேவனை நோக்கி பார்க்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆமாங்க, நம்முடைய கரங்கள் பரலோகத்தை நோக்கி உயரட்டும். ஹalleluya. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்து எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடிய அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்ட ஜெயத்துடன் மூடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஓட்டத்தை ஜெயமா முடிக்க அப்பா உதவி செய்வார். ஆமாப்பா. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவவூற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவவூற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறு. இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்தன் ஓட்ட ஜெயத்துடன் முடிய அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்ட ஜெயத்துடன் முடிய. எஸ், எல்லாரும் சொல்லுங்க, ஓட்டம் ஜெயமா முடிய ஆண்டவர் உதவி செய்வார். சுதந்தரிப்பே. இந்த
இந்த தேகம் அழியும் கூடார இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடார இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டு வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அமரகபவா என் பிதா வீட்டு வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறு. இயேசுவை நாம் காணும் போதே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டு ஜெயத்துடன் முடிய அந்த நாடை சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டு ஜெயத்துடன் ஆமாப்பா, எல்லாம் விசுவாசத்தோட அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தோனித்திடும் நேர வரவேற்பு அளிக்கப்படு. வீணை நாது தோனித்திடும் நேர வரவேற்பு அளிக்கப்படு. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், ஆனந்த பொங்கிடுமே. எத்தனை பேர் சந்தோஷம் இல்ல? அந்த நேரம் கூப்பிடுவாராம், பேர் சொல்லி என்ன கூப்பிடுவார். விசுவாசம் இருக்குதா? ஆமா, இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறு. இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே. இந்த ஓட்ட ஜெயத்துடன் முடிய அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்ட ஜெயத்துடன் முடிய அந்த நாடு சுதந்தரிப்பே. பலியாக காணிக்கையாக படைத்தேனி உமக்காக சொல்வோ. பலியாக காணிக்கையாக படைத்தேனி உமக்காக என்னை ஏற்றுக்கொள்ளு இயேசு ஆண்டவரே. ஏழை நான் என்று ஓம் அடிமை என்னை ஏற்றுக்கொள்ளு இயேசு ஆண்டவரே. ஏழை நான் என்று ஓம் அடிமை கொஞ்ச கால இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம்
இன்பமாய் மாறு. இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டு ஜெயத்துடன் முடிய அந்த நாடு சுதந்தரிப்பே. ஆமப்பா, எந்தன் ஓட்டு ஜெயத்துடன் முடிய அந்த நாடு சுதந்தரிப்பே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நம்மை சுற்றிலும் நிற்கிறதான பாரங்களும் பாவங்களும் என் ஓட்டத்தை ஓட முடியாம தடை பண்ணுது. இதுதான், இதெல்லாம் நான் இன்னைக்கு தள்ளி போடுறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் நான் தள்ளி போடுறேன் என் வாழ்க்கையில்? இந்த பாரம் என்னை ஓடவே விட மாட்டேங்குது. ஒரு பக்கம் இந்த பாவம் என்னை ஓட விட மாட்டேங்குது. நான் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்குது. என் பேரை இயேசு சொல்லி கூப்பிடணும் அந்த நாள். ஆமா, என்னைக்கு என் இயேசு நான் நித்தியத்துக்கு போகும்போது என் பேரை சொல்லி கூப்பிட்டு அங்க அவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமா எனக்கு. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில என்ன ஜெயிக்க வைக்கிறவர் தேவன் தான். இந்த ஓட்டத்துல என்ன ஜெயிக்க வைக்கிறவர் அவரு தான். அல்லேலூயா. ஓ ரபா நகத ரபா பாபா 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 ரிமாலா சந்த ரபா. அல்லேலூயா. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதைய சோராது ஓடிடுவே. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரை நோக்கி ஓடுவான். ஆமாப்பா. ஓட்டத்தை ஜெயமுடன் சொல்லுங்களேன் எல்லாரும். நானும் ஓடிட அருள் செய். நம்பிக்கையோட பாடுங்களேன். இந்த ஓட்டத்தை ஜெயமா முடிக்க வைப்பாரு. துவங்கினவர் முடிப்பார். துவங்கினவர் முடிப்பார். ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சொல்லுங்களேன் எல்லாரும். ஆமா, இயேசுவே. ஆமா, என் சொந்தம் பரலோகம். ஆமா, என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை. இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமாப்பா, என் ஓட்டத்தை ஜெயமா முடிக்க வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை நாள் ஓட வச்ச தேவன் அவர். அவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரே காரியம், இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வை. நீ ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் நிறைய இருக்கு. கர்த்தர் நம்ம கூட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இந்த பாரம் உன்னை பின்னாடி டிராக் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்குது. உன்னை நம்பி நான் எவ்வளோ பெரிய காரியங்களை வச்சிருக்கிறேன் தெரியுமா? நீ இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறியே. எத்தனை பேர் பாவத்திலிருந்து தூக்க வேண்டிய நீ. அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தில் நீ சிக்கி நிற்கிறியே. இன்னைக்கு எழும்பு. அதெல்லாம் தள்ளி போட்டுரு. நீ அதெல்லாம் உதறி போட்டுரு இன்னைக்கு நீ. அல்லேலூயா.
ஒரு ரக்காலா சந்தர் ரபௌத ரக்கபா. உன் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்க வைக்கிறேன். உன் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்க வைக்கிறேன். நீ என் மேல விசுவாசமா இரு. நீ என் மேல விசுவாசமா இரு. அல்லேலூயா. ஒரு சந்தர் ரபாமா. அல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ரபாலா சந்தரகபா கபா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்போவே இறுதி வரை. நான் நம்புவேன் உங்களை, கடைசி வரைக்கும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க ஆமா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நான் நம்புவேன் இயேசுவே. ஆமா. இறுதி வரை. என் ஓட்டத்தில் சொல்லுங்களாமா எல்லாருமே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில், நான் தனியா அந்த ஓட்டத்தை ஓடல. நேசித்தவர் என்னை திரும்ப திரும்ப சொல்லுவோம். என் ஓட்டத்துல நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன்பா உங்களை, கடைசி வரைக்கும் நான் நம்புறேன் ஆண்டவரே. நம்புவேன் இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. நான் நம்புவே இறுதி வரை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாள என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. சொல்லுங்க எல்லாரோ. துணையால என்னை விட்டு விலகவில்லை. திரும்ப சொல்லுங்க. ஏதுமில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாள என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை. நான் நம்புவே இறுதி வரை. எல்லாம் சொல்லுவோம். நம்புவே இறுதி வரை. நான் நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. நான் நம்புவே இறுதி வரை. எஸ், ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை நிச்சயமா அவர் ஜெயிக்க வைப்பார். இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வைப்பார். என் தகப்பன் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போவாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அல்லேலூயா. நம்மளை அழைச்சவர் இடையில விட்டுடுறவர் இல்லை. அல்லேலூயா. விசுவாசத்தை நம்மள துவங்கினவர். அல்லேலூயா. நம்ம கூட தான் அவர் இருக்கிறாரு.
ஹalleluya. முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்ம கூட இருப்பார். ஹalleluya. என் கரத்தை பிடித்தவர், என்னுடைய வாழ்க்கையில வந்த தெய்வம், அவர் என்னை இடையில் விட்டுட்டு செல்ல மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஓட்டத்தை நான் வெற்றிகரமா முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கைகளை தட்டி நல்லா ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துவோம். Glory be to God. Glory be to God. ஆமாப்பா, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ரைட், சத்தம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு அல்லேலூயா ஸ்ட்ராங்கா சொல்லலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பைபிளை கையில் எடுக்கலாமா? எல்லாரும் கையில் எடுங்க பைபிளை. பிரைஸ். எல்லாம் கைகளை உயர்த்தி இந்த வேதத்தை உயர்த்துற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? ஹalleluya. ரொம்ப சந்தோஷங்க. ஹalleluya. பிரைஸ். எல்லாம் பைபிள் எடுத்துட்டீங்களா? நல்ல கையை உயர்த்தி, அதுதான் சந்தோஷம். என்ன? ஆமாம், எல்லாம் சொல்லுங்க. இது என் பரிசுத்த வேதம். இது கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் வால்யூம் கூட்டலாமா? இது என் பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு எது இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அது எனக்கு இருக்கிறது. உன்னால் எது முடியும் என்று இந்த வேதம் சொல்லுகிறதோ அது என்னால் முடியும். இன்று எனக்கு எது போதிக்கப்படுகிறதோ அதை விழிப்புடன் ஏற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதை கேட்டு கீழ்ப்படிய என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இதை கேட்ட பின் என் பழைய நிலையை தொடர மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப வெளிப்படுத்தல் வசனத்தை சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அப்படியே குறையெல்லாம் கூடாதுங்க, அந்த அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு தருகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 Timothy chapter 2 verse 6. எல்லாம் எடுத்துக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லேலூயா. எல்லாம் எடுங்க, வேகமா எடுங்க. கமான். அல்லேலூயா. உள்ள நிறைய இடம் இருக்குது. ப்ளீஸ், பின்னாடி இருக்கிறவங்க இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உள்ள நிறைய இடம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 2:6 எல்லாரும் எடுத்தாச்சா? பிரைஸ். வெரி குட். சேர்ந்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமே, சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். சொல்லுங்களா, என்ன செய்யணுமா? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உட்காரலாமா? கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நம்மோடு பேச அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த நாட்களில் கர்த்தர் ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது சொன்ன வார்த்தை என்னன்னா, அதிகமா பிரயாசப்படு. என்ன சொன்னாரு? சத்தம் குறையக்கூடாது. அதிகமா பிரயாசம். சொல்லுங்க, அதிகமா பிரயாசம். எஃபர்ட் போடு. நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னன்னா, அவ்வளவு தூரம் போய் ஒரு பயிரிடுறதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி தானே? போய் நிலத்தை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும், பண்படுத்தணும். ஆமாம், எல்லாம் களைகள்லாம் நீக்கி போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? டிராக்டரை விடணும். ஆமாம், அதை என்ன செய்யணும்? எல்லாம் ஏர் உழணும். அதுக்கப்புறம் என்ன விதை வைக்கணும். ஆமாம், தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறம் மருந்து போடணும். ஆமாம், எல்லாம் முன்மாறி பின்மாறி பார்க்கணும். அறுவடை காலம் வரணும். இவ்வளவும் ஒருத்தன் பிரயாசப்படும் போது அவனுக்கு தான் என்ன பலன் உண்டா? அவன் தான் பலனில் முந்தி பங்கு பெற வேண்டுமா? அல்லேலூயா. சொல்லுங்களேன், அவனுக்கு தான் பலனில் என்னவா? ஃபஸ்ட்டு பார்ட்டே அவனுக்கு தானா? எவ்வளோ கஷ்டப்பட்டான்ல, அவனுக்கு தான் என்னவா முதல்ல பங்கு கிடைக்குமா? நல்ல ஆமென் சொல்லுங்களேன். பின்னாடி உட்காந்துருக்கலாம். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. எதுவுமே கஷ்டப்படாம நோவாம நோம்பு கும்பிட நினைச்சா முடியாது. சொல்லுங்க. இல்லை பாஷா, எனக்கு அந்த வசனம் தெரியாது. அது வசனம் இல்லை, தெரியும். சொல்லுங்க. எதுவுமே கஷ்டப்படாம என்ன செய்ய முடியாது? நோம்பு கும்பிட முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன ரொம்ப பாதிச்சது எது தெரியுங்களா? இந்த மாசம் துவங்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாமான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமா செய்வேன்னு சொன்னார் இந்த மாசத்துல. இது சொன்னும் போது இடையில ஒரு வசனமும் வந்துச்சு. எல்லாரும் எடுங்களேன். ஆமா, கொரிந்தியர் புஸ்தகத்துல எல்லாரும் வேகமாக எடுங்க. கொரிந்தியர் புஸ்தகத்தை வேகமாக எடுப்போமா? அந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியரில் 15 1 கொரிந்தியர் 15 சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 1 Corinthians chapter 15 verse 9 and 10. நீங்க வாசிங்க. அப்போ அங்க என்ன சொல்றேன்? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், இவர் ஒன்றும் 3 வருஷம் இயேசுநாதரோட சீஷர்களாக இல்லை, அப்படி தானே? 3 வருஷம் இருக்கும்போது 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவங்க இயேசுநாதரோடு கூட இவர் இருந்தார் இல்லை. அப்படி சொல்கிறதுக்கு இவர் சொல்கிறாரு, அவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது, அவங்க எல்லாரை விட நான் ஆள் யார்? ரொம்ப சின்ன ஆள் நான். ஆமாம், சிறிய ஆள் தான். தேவனுடைய சபையை ஆமாம் கொஞ்சம் நஞ்சம் நான் சபையெல்லாம் துன்பப்படுத்தலை. எவ்வளவு சித்திரவதைப்படுத்த முடியுமோ, பாஸ்டர்களை அடிக்கிறதுலேருந்து, விசுவாசி அடிக்கிறதுலேருந்து, ஜெயிலில் கொண்டு போய் வைக்கிறதுலேருந்து, அவமானப்படுத்துகிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் அது சொல்கிறார். என்னை அப்போஸ்டல் அப்படின்னு சொல்கிறது கூட நான் என்ன கிடையாது, நான் தகுதி கிடையாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கலாட்டை பண்ணேன், அந்த அளவுக்கு சபையை உடைச்சேன், அந்த அளவுக்கு எல்லாரையும் துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது. அவர் சொல்றாரு, இப்போ நான் இருக்கிறது அவருடைய கிருபைனால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. இவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் அவருடைய கிருபை என்னை என்ன செய்ய விடலை, சும்மாவே இருக்க விடலை. அவர் கிருபை எனக்கு வந்த உடனே என்ன செய்ய வச்சுதான், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய், நல்ல சத்தமாக சொல்லுங்க, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய். ஆமாம், 12 சீஷர்கள் கூட இருந்தாங்களே, அவங்க எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாருன்னா, கர்த்தர் அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அதிகமாக எஃபர்ட் போடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதிகமாக சொல்லுங்க, பிரயாசம் சொல்லுங்க, அதிகமா பிரயாசம். தேவன் என் கூட வந்துட்டாருனாலே அவர் என்ன தெரியுமா செய்ய வைப்பாரு? பிரயாசப்படுப்பா, பிரயாசப்படுப்பா, நீ முயற்சி செய்ப்பா, அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாரு. தவிர ஜம்முன்னு கம்முன்னு உட்காந்து சொல்லவே மாட்டார். சொல்ல, பிரயாசப்படு, பிரயாசப்படு, எஃபர்ட் போடு, எஃபர்ட் போடு, எஃபர்ட் போடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இதை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் நான் அல்ல, என்னோட இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்ய வச்சது. என் கூட தேவன் இருந்தார்னா என்ன செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாரு? அதிகமாக பிரயாசப்பட வைப்பார். சொல்லுங்க வாய் திறந்து. என் கூட கர்த்தர் இருந்தாருன்னா, அவர் கிருபை இருந்துச்சுன்னா என்ன செய்ய வைக்கும்? அதிகமாக. எஸ், கமா, புட் யூ எஃபர்ட், புட் யூ எஃபர்ட், புட் யூ எஃபர்ட், புட் யூ எஃபர்ட். எல்லாம் தம்பி எல்லாம் கவனிக்கிறியா? படிக்கணும், படிக்கணும். என்ன எஃபர்ட், 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 எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா அப்படியே பார்டர் லைன்லேயே உட்காந்துட்டு கதையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதிகமாக லைஃப்பில் பிரயாசப்படணும். என்ன வாழ்க்கையில் ஊழியமா அதிகமாக பிரயாசப்படு, வேலையா அதிகமாக பிரயாசப்படு, படிக்கிறியா இந்த காலத்தில் நீ அதிகமாக படி, நல்லா அதில் பிரயாசத்தை போடு. அல்லேலூயா. ஆமாம், அதுதான் என் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமே தவிர எதுவுமே நான் பிரயாசப்படாமல் எனக்கு எந்த பலனும் கிடைக்காது. பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கு அடைவான். யாரு பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தானா, அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். வெரி குட். அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்களேன். அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு தான் இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஆமையை சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். உங்க மனசுக்குள்ள ஓடுற அத்தனை கேள்விக்கான பதிலை கர்த்தர் இன்றைக்கு தருவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியன்ஸ்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரம், 2 கொரிந்தியன்ஸ் 11வது அதிகாரம். இப்போ அதுல ஆரம்பிக்கும் போது 23வது வசனத்துல அவர் இப்படி என்று ஆரம்பிக்கிறார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தியினமாய் பேசுகிறேன். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான். நல்லா சத்தமா சொல்லுங்க தம்பி, சொல்லு சத்தமா. நான் அதிகமாய் சொல்லுங்க, அதிகமா, அதிகமா எஃபர்ட். படிக்கிறதுல என்ன எஃபர்ட் போட்டோம்? நேற்றுக்கு விட இன்னைக்கு படிப்பு கூடி இருக்கா? டிவி பார்க்குறது தான் கூடி இருக்குது, ஃபோன் பார்க்குறது தான் கூடி இருக்கு,
லீவ் விட்டா அது மட்டும்தான் இருக்குது. சரி, அப்போ அதிகமாய் சொல்றாரு இவர். அதிகமா நீங்க கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா உங்களை அதிகமா பிரயாசப்பட வைப்பார். ஆனா அந்த பிரயாசத்துல என்ன தெரியுமா இருக்கும்? அதிகமா அடி உழும், அடி உழும். அல்லேலூயா. நீ பிரயாசப்பட்டன்னா கண்டிப்பா அங்க அடி இருக்குங்க. அடியே விழாமல்லாம் ஒன்றும் வாழ்க்கையில மேல வந்துட முடியாது. அநேக அடிகள் உழும், அநேக அவமானங்கள் வரும். ஐயோ எனக்கு அவமானம் வருது, ஐயோ எனக்கு அசிங்கமா இருக்குது, அப்படி உட்கார்றவனெல்லாம் கர்த்தர் பலன்ல முந்தி பங்கு பெற விட மாட்டாரு. அசிங்கம் வரும், அவமானம் வரும், நிந்த வரும், கேவலம் வரும். உன்னை தூஷணப்படுத்துவாங்க, உன்னை ஒதுக்குவாங்க, உன்னை வெளியில தள்ளுவாங்க, உன்னை எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்துவாங்க, எல்லாம் இருக்கும். அதிகமா பிரயாசப்பட்ட உன்னை தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் அங்க 14 நிருபங்களை எழுத கர்த்தர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்ல இவ்வளவுதான் ஆமெனா? அல்லேலூயா. ஒன்றும் சுகமான வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு நாங்கள் போடனா ஓடுறதுக்கு கார் கொடுத்துருக்கிறாரு ஊழியத்துக்கு, நாங்கள் ஓடுறோம். அல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னங்க இருந்துச்சு? கழுதையில் போனார். அவருக்கு ஏரோப்ளைன் இருந்துச்சா? அவருக்கு கப்பல் பிரயாணங்கள் இருந்து கம்மி தான், ரொம்ப கப்பலெல்லாம் போல, கப்பல் பிரயாணங்கள் கொஞ்சம் தான். அதில் வந்த சேதங்களும் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு. அல்லேலூயா. இப்படி அவருக்கு பஸ் கிடையாது, அவருக்கு ட்ரெயின் கிடையாது. ஆனால் அதில் அவர் அதிகமாய் பிரயாசப்பட்டு, நல்ல ஆமென் சொல்லுங்களேன், அதிகமா பிரயாசப்பட்டு, அதிகமா பிரயாசப்பட்ட போது அங்க வந்தது என்னன்னா அதிகமா அடி, அதிகமான அடி, அதிகமா அடி விழுந்துச்சான். அதிகமா காவல்ல வைக்கப்பட்டாங்களாம். அநேக நேரம் மரண அவஸ்தைக்குள்ள போனாப்லையாம். இப்படி நிறைய எழுதிட்டே வர்றாரு. அப்ப அன்பு தேவ பிள்ளையே, நீ அதிகமா பிரயாசப்பட்டனா அடி விழுந்திருக்கும், விழுணும். அப்பதான் கரெக்ட் ரூட்ல நம்ம போறோம்னு அர்த்தம். ஆமென் வரமாட்டேங்குது. அல்ல அடி விழுந்துச்சா? ரொம்ப கம்மியால கேட்குது. அடி விழுந்துச்சா? விழுந்துருக்கணும். அல்லேலூயா. அடி விழும். அல்லேலூயா. என் ஆண்டவர் என் கூட டிராவல் பண்றார். அடி இருக்குதான் செய்யும், விழதான் செய்வோம். ஆனாலும் கர்த்தர் அதில் ஓடுன்றாரு. அடி விழுந்ததுக்காக விட்டுறக்கூடாது, அவமானம் வந்ததுக்காக விட்டுறாத, உன் அழைப்பை விட்டுறாத, உன் அபிஷேகத்தை விட்டுறாத, கர்த்தர் உன்னை எதுக்காக கூட்டாருன்றதை விட்டுறாத. அடி விழுது, அடி விழுது, ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீ சொல்லாத. நீ தான் வேணும்னு கர்த்தர் சொல்றாரு, நீ தான் ஓடணும்னு கர்த்தர் சொல்றாரு, உன்னை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு, உன் மேல தான் இந்த கிருபையை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னால தான் அதை செய்ய முடியும், ஏன்னா நான் உன்னை அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அதிகமா நீ தான் பிரயாசப்படணும். அல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இப்போ பாருங்க என்னன்னா, இப்போ வேதத்தில் நீதிமொழிகளை வாசிக்கும் போது 14:23 ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 14:23. ஆமா சொல்றாரு, சகல பிரயாசத்திலும், ஆமா என்ன யார் என்னென்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு எல்லாம் என்ன உண்டா? பிரயோஜனம் இருக்கான். நீ போடுற எஃபர்ட் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாதுன்றார் கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க, எஃபர்ட் போடுறவங்களுக்கு என்ன செய்யாதான் கர்த்தர் சொல்றாரு? ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. வாயை திறந்து சொல்லுங்க, எஃபர்ட் போடுறவங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அல்லேலூயா. உதடுகளின் பேச்சோ வருமே. சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு நான் அப்படி பண்ணிடலான்னு யோசிக்கிறேன், நான் இப்படி பண்ணிடலான்னு யோசிக்கிறேன், இது இப்போ நடந்துடும், அது அப்போ இல்லைங்க. வாய் பேச்செல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. யார் வேலை செஞ்சிடறாங்களோ, யார் எஃபர்ட் போடுறாங்களோ அங்கே தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். சிலர்லாம் ஆண்டு கணக்காக உட்காந்து பேச்சு மட்டும்தான் இருக்குமே தவிர செயலில் ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. இல்லைங்க, அடி விழுந்தா கூட எழும்பி வேலை செய்யு, சறுக்குனா கூட எழும்பி செய்யு, உடஞ்சா கூட எழும்பி செய்யு. நான் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உட்கார்ந்துடாத. நீ ஓடணுன்றது தான் தேவன் விரும்புகிறா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியே சப்பானி மாதிரி உட்கார்ந்துட கூடாதுங்க. இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. அல்லேலூயா. என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா என்னை கொண்டு அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர்லாம் இருக்கிறாங்க, நான் சிலர்கிட்டலாம் பேசும்போது எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியல, எனக்கு இது கொஞ்சம் சொல்லுங்களேன், இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சொன்னால் 1 மாதம் 2 மாதம் 5 மாதம் 6 மாதம் 12 மாதம் ஆனால் கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு அவங்க கூட என்னன்னா நான் அப்படியே விலகிடுவேன். ஏன்னா அவங்க எப்படின்னா அப்படியே கிடப்பில் போடுற ஆள். எனக்கு அந்த மாதிரி கிடப்பில் போடுற ஆள் கூட செட்டே ஆகாது. நான் ஓடுற ஓட்டம் வேற. எனக்கு ஓடணும், ஜெயிக்கணும், முயற்சி செய்யணும். அப்படிப்பட்டவங்க கூட தாங்க நம்ம ஓடிட்டே இருக்கணும். சிலெல்லாம் எப்போ பார்த்தாலும் பின்னாடியே தான் இழுத்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அப்படிலாம் இருந்தால் ஒப்பேறாது. ஓடணும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க நல்ல சத்தமா. அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இப்போ பாருங்களேன், சகல பிரயாசத்தில் என்ன உண்டா? பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ
சும்மா வாயிலே உட்காந்துட்டு என்ன செய்யக்கூடாது? பார்த்தீங்களா, 2 ஆராதனையும் கரெக்டாக சொல்கிறீங்க, வடை சுடக்கூடாதுன்னு. ரைஸ் ஆராதனையில் வந்தோம்னா தான் சொன்னோம், வடை சுடக்கூடாது பாஸ்டர். அப்போ நிறைய வாயில் உட்காந்து என்ன செஞ்சுருக்கிறிய? வடை தான் சுட்டுட்டு உட்காந்துருக்கிறிய. அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, அல்வாக்குன்றது கூட சொன்னாங்க. வெறும் வாயிலே என்ன செய்யறதா? ஆமாம், இதெல்லாம் உட்காந்து செஞ்சால் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. நான் என் ஃப்யூச்சரில் அப்படி இருப்பேன், நான் என் அதுக்கு நீ என்ன செஞ்ச? ஃப்யூச்சருக்கு ஒரு மண்ணும் செய்யலை, ஆனால் உட்காந்து அப்படியே ஐயோ நான் எப்படி இருப்பேன். அது நீ முயற்சி செஞ்சியா? நீ முயற்சி செஞ்சியா? முயற்சி செய்யாமல் கர்த்தர் எப்படி உனக்கு அதை செய்வா? அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். கமான், மேக் இட் ஃபாஸ்ட், சீக்கிரமாக எடுப்போம். நீதிமொழிகள் 20:4. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். ஆமாம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். அப்போ காலையில் எதை பார்க்கக்கூடாது? காலையில் எழுமுனா, ஆமாம் சத்தமாக சொல்லுமா, ஆமாம் ஐயோ கையை தண்ணியில் வச்சு ஜில்லுன்னு இருக்கும் பாஸ்டர். அப்படி காலையில் போய் எப்படி பாஸ்டர் பிரயாசப்படணுங்க? காலையில் எழுமணுமா, ஜெபம் பண்ணணுமா, அடுத்தது என்ன வேலை? ஓட ஆரம்பிச்சிடணும். சும்மா அப்படியே காலையில் 8 மணி வரைக்கும் பெட்டில் படுத்துக்கிட்டு 10 மணிக்கு உருண்டுக்கிட்டு 11 மணிக்கு எழுந்து டிஃபன் சாப்பிட்டு உருப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஏதோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போ பாரு பெட்டில் பட்டு உருண்டுக்கிட்டு எனக்கெல்லாம் நச்சு விட்டுருன்னு தோணும். சாவு. அது என்ன வாழ்க்கை? காலையில் எழும்பணுமா ஃப்ரெஷ்ஷாக 4 மணிக்கு எழும்பு, இல்லை 5 மணிக்கு எழும்புங்க போதும். 5 மணிக்கு எழும்புனியா, நல்ல ப்ரேயர் பண்ணியா, அடுத்தது என்ன போ ஜாக்கிங் போ, அடுத்தது என்ன படி, அடுத்தது என்ன வேலை பாரு. அதுதாங்க ரொட்டீன் லைஃப் நல்லாயிருக்கும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குற வாழ்க்கை. அல்லேலூயா. சும்மா 11 மணி வரைக்கும் நல்ல இழுத்து மூடி தூங்கின்னு 12 மணிக்கு ஊத்த வாயோட வெளியில் வந்து பல்ல வச்சு என்ன ப்ரெஷ்ஷத்துக்கு வாயில் வச்சிருக்கிறியே, என்ன மனுஷன் நீ எல்லாம்? சரி, உன்னை நம்பி கர்த்தர் ஏதாவது கொடுப்பாரு, நீ என்னத்தை சாதிப்ப? அல்லேலூயா. நீ எலும்பு, காலையில் எழும்பி ஓடணும். நல்லா ஆமேன் சொல்ல மாட்டேங்க பற்றியெல்லாம். ஃபஸ்ட்டு இது என்ன ரொம்ப தாக்குற மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு ஆமேன் வராது. அல்லேலூயா. நான் சொல்ல, நீங்கள் ஜெயிக்கணுங்க, நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது என்னன்னா, சோம்பேறி குளிர்கிறது என்று, ஆமாம் காலையில் எழுமுனா ஜெபம் பண்ண முடியல, குளிருது, இதெல்லாம் சொல்லவே கூடாது. காலையில் எழுமுனமா, ஜெபத்தில் உட்காந்தம்மா, ஜெபம் பண்ணம்மா, ஓடனம்மான்னு இருக்கணும். திரளான ஜனங்கள் என்ன செய்தான்? அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு என்ன கிடைக்காதான்? ஆமாம், போய் அவன் அறுப்பில் போய் பிச்சை கேட்டால் கூட அவனுக்கு என்ன கிடைக்காதான்? கடைசியில் நல்லா சத்தமாக சொல்லுங்கள், என்ன கிடைக்காதான்? ஆமாம், டே எனக்கு கொஞ்சம் கொடுறா. நீ கஷ்டப்பட வேண்டிய நாட்கள் நீ கஷ்டப்பட்டா ஏன் நாளைக்கு பின்னாடி இப்போ மாமங்கிட்டையும் சித்தப்பங்கிட்டையும் போய் கையேந்தணும்? அவன் சொல்லுவான், எனக்கு தேவை இருக்குன்னு சொல்லுவான். கரெக்டு தானே? எல்லார் வீட்டுக்கும் தேவை இருக்குல்ல? தேவை இருக்கா இல்லையா? அவன் குளிர்ன நேரம் ஓடினான்ல, அவனுக்கு வெயில் இருக்கிற நேரம் ஓடினான்ல, அவன் தூக்கத்தை பார்க்காம ஓடினான்ல, அவன் எல்லாம் கஷ்டப்பட்டான்ல. இன்றைக்கி எதுக்கு அவன் வீட்டுக்கு நீ போன? எதுக்கு அவன் வீட்டில் போய் நீ தேவடு காத்த? உனக்கு எதுக்கு அது தேவை? நீ கஷ்டப்படுறதா உன்னை கத்த நல்லா வச்சுருப்பார். அல்லேலூயா. நீ கஷ்டப்பட வேண்டிய நாட்கள்லாம் நல்ல சொகுசாக உட்காந்துட்டு 60 வயசு வந்துட்ட பிறகு ஐயோ இப்போ எனக்கு பலவீனமாக இருக்குது, இப்போ எனக்கு நோவுதுன்னா உன் தப்பு அது. நீ கஷ்டப்படணும். அல்லேலூயா. 60 வயசில் வரும்போது உனக்கு தெரியும், 60 வயசு கிட்ட நெருங்கும்போது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். நகை சேர்க்கணுமா தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ நீ 50-30 வயசில் வேலை செஞ்சுருக்கணுமா இல்லையா? நகை சேர்த்துக்கணுமா இல்லையா? நீ பணம் சேர்த்துக்கணுமா இல்லையா? எதுவும் சேர்க்காம 50-60 வயசில் என் சித்தப்பா நல்லா தான் இருக்கிறாரு, அவருக்கு என்ன குறை? 2 வீடு, 4 வண்டி, அத்தனை செயின் இருந்தா உனக்கு என்ன? உனக்கு என்னன்றேன் நான். அவர் கஷ்டப்பட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. நீ என்ன கஷ்டப்பட்ட? நீ அவங்களே பார்த்துட்டு இருந்த வாழ்க்கை முழுசும். போய் கஷ்டப்படு, வாழ்க்கையில் கஷ்டப்படு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா ஆமே சொல்ல மாட்டேறீங்க பார்த்தீங்களா? பாஸ்டர் இப்படி நான் எதிர்பார்த்து இன்றைக்கி வரல பாஸ்டர். அல்லேலூயா. இல்லைங்க, கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்ததே உங்களை அடுத்த கட்டமாக ஒரு நகர்வு இருக்க போது பாருங்களேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போது இதற்கு ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்டை நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிடலாம், சரிங்களா? லூக்கா சுவிசேஷத்தை எல்லாம் வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. 5வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 5, அதில் 1 - 6 வசனங்கள். அல்லேலூயா. அங்கே பார்த்தோன்னு சொன்னால், பின்பு அவர் கெனேசரத் கடல் அருகே நின்றபோது, இயேசுநாதர் எங்கே நிற்கிறாரா? கடற்கரை ஓரமாக நிற்கிறாருங்க. திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துல நெருங்கினார்கள். எல்லாரும் எதுக்கு ஓடி வந்தாங்களா இயேசுநாதர்கிட்ட? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எதை கேட்க வந்தாங்க? ஆமாம், சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோன்னா வசனத்தை கேட்க. சத்தமாக சொல்லுங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம்? சொல்லுங்க, எதை கேட்க வந்திருக்கிறோம்? ஆமாம், இந்த தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனம் இந்த ஏமாத்துற வேலைலாம் இல்லை. எதை கேட்க வரணும் சர்ச்சுக்கு? வசனம் வசனம் வசனம். வசனத்தை கேட்க ஓடி வந்தாங்களாங்க. அவர் அப்படியே நெருக்கினாங்களாம் வசனத்தை கேட்க. அப்பொழுது கடற்கரையில்
நின்ற 2 படவுகளை கண்டார். அங்க என்ன நடக்குதா? அந்த இடத்துல என்ன நடக்குதா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அங்க என்ன நடக்குது? 2 போட்டு நிக்குதாங்க. கடற்கரை ஓரத்தில் என்ன செய்யுது? 2 போட்டு நிக்குது. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி, அதுல மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க அதை விட்டு இறங்கிட்டாங்களாம். இறங்கி வலைகளை என்ன செஞ்சிருந்தாங்களாம்? அலசிக்கிட்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் இயேசு என்ன செய்றாரு? ஏறினார். அது யாருடையதா இருந்துச்சா? அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தாரு? போதகம் பண்ணினார். என்ன, கடற்கரை ஓரத்தில் நின்னாலும் உபதேசம் தான், போட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் உபதேசம் தான். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் எங்க இருந்தாலும் அவர் என் கூட பேசிக்கிட்டே தான்பா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுசும் நாங்கள், சத்தமா சொல்லுங்க, நாங்கள் பிரயாசப்பட்டோம். அவன் சொல்றான், நான் பிரயாசப்படாமலாம் இல்லை, பிரயாசப்பட்டேன் இயேசுநாதரே, பிரயாசப்படாமையா உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய பேருடைய மனசில் என்ன தெரியுமா? இவருக்கு தெரியுமா நான் கஷ்டப்படலன்னு, நான் முயற்சி எடுக்கலன்னு, நான் எதுவுமே செய்யலைன்னு இவருக்கு தெரியுமா? நிச்சயமா சொல்றேங்க, நீ பிரயாசப்பட்டது என் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ அங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, சீமோன், ஐயரே, ராமுழுசு நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இயேசுநாதர் நம்மோடு கூட பேசுகிறார். இட்ஸ் a prophetical message. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிறவங்கள பார்த்து ஆழமான தண்ணீருக்குள்ள நீ கடந்து வா, நான் கூப்பிடுறேன்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எல்லாரும் என்ன நல்லா கவனிங்க. எங்க கூப்பிடுறாரு? ஆழத்துல தள்ளி கொண்டு போ, ஆழத்துல போய் வளைய போடு. அல்லேலூயா. தம்பி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. தங்கச்சி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இங்க இருக்கிற பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போ நீ. அல்லேலூயா. இந்த கடற்கரை ஓரமா பீச்சு மணல்ல நின்னுகிட்டு 1000 விஷயம் கனவு காண்றதை விட நான் சொல்றேன், நீ ஆழத்துக்கு போ. அல்லேலூயா. ஆமா, இந்த பீச்சில் நிக்கிற வரைக்கும் நீ உன்னதான் சார்ந்து நிப்ப. ஆனா நீ ஆழத்துக்குள்ள வா, அங்கே நான் உன்னோடு கூட இருப்பேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள்ல, ஏன் பல நேரங்கள்ல இங்க உட்கார்ந்து இருக்கிற அன்பு பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆழத்துக்கு கூப்பிட்டாரு, நீ போகாம உட்கார்ந்து இருக்கிற, நீ பயப்படுற. ஐயோ, நான் ஆழத்துக்கு போயிட்டாங்க, யார் என்ன காப்பாத்துவா? நான் திரும்பவும் சொல்றேன், கடற்கரை ஓரத்துல நின்னு நீ எல்லாரும் காப்பாத்துவாங்க நீ நினைக்கிற, ஆனா ஆழத்துக்கு போ, உன்னை காப்பாத்துற தெய்வம் அங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா. யாருமே இல்ல பாஸ்டர், நடுக்கடல்ல யார் பாஸ்டர் என்ன காப்பாத்துவா? உன்னை அழைத்தவர் அங்க இருக்கிறாரு. உன்னை அழைத்தவர் வேணுமா? அந்த ஓரத்துல நிக்கிற ஆட்கள் உனக்கு வேணுமா? நான் சொல்றேன், இவங்க என்னைக்கும் கைவிட்டுருவாங்க, ஆனா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் பாரு, வான்னு சொன்னார் பாரு, அவர் உன்னை அந்த இடத்துல சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உன் தேவையெல்லாம் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு தெரிந்து நீங்க வேதத்தை, அதாவது நீங்க நிறைய யூடியூப் பார்க்குற பிள்ளைகளா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். அதுல ஒரு ஊழியக்காரர் ஜோயல் ஆஸ்டின், எத்தனை பேருக்கு தெரியும்? ஜோயல் ஆஸ்டின் தெரியுமான்னு தான் கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். சரி, தெரியலனாலும் பரவாயில்ல, தெரியும் சில பேருக்கு, ஆனால் கை உயர்த்த மாட்டீங்க, அதுவும் தெரியும், ஏன்னா நீங்கள் அவ்வளோ பக்தியான பிள்ளைகள். சரி, ஜோயல் ஆஸ்டின், அவருடைய திருச்சபையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர பெருசுங்க, ரொம்ப பெரிய சபை, ஹூஸ்டனில் இருக்குது. அப்போது அந்த அவ்வளோ பெரிய இடத்தை வாங்குற அளவுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. சாதித்தார் மனுஷன், பிரயாசப்பட்டார். அந்த சபையில் ஆரம்ப காலகட்டத்தில் 18 விசுவாசி. எத்தனை விசுவாசி? 18 விசுவாசி தான். அந்த 18 விசுவாசி எப்படிப்பட்ட ஆள்னா, பிஸ்னஸ் செய்கிறவங்களாம், சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்களாம், சின்ன பிஸ்னஸ். அப்போ கர்த்தர் அவர்கிட்ட பேசினாராம், இந்த 18 பேருடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும், நீ ஜெபம் பண்ணு. இந்த 18 பேருடைய பிஸ்னஸும் ஆசீர்வதிக்கணும், நீ ஜெபம் பண்ணு. அப்போ இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராங்க. அந்த 18 பேருடைய பிஸ்னஸ் சொல்லி முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம்.
கோடி கணக்கில், கோடினா கோடி, அவ்வளோ கோடி ஆசீர்வாதமா. அப்ப அந்த 18 பேரும் என்ன தெரியுமா செஞ்சாங்களா? ஒரு விஷயத்தையும் சபையில பாஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடி நான் தான் செய்வேன். சண்டை வருமா? நான் என்ன விட்டுட்டு ஏன் அவங்ககிட்ட கொடுத்தீங்க? 18 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டையா? நான் தான் அதை செய்வேன். ஏன் எனக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்தீங்க? ஏன் என்கிட்ட கொடுக்காம அவர்கிட்ட கொடுத்தீங்க? இன்னைக்கும் கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன். கர்த்தர் அப்படி உங்களை பிஸ்னஸ்ல ஆசீர்வதிச்சா, நான் இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். அப்படி ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சா 50% கர்த்தர் கொடுப்பீங்களா? அப்படிப்பட்டவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. உண்மையா, இதில் பொய் சொல்லக்கூடாது. இது கர்த்தருடைய சமூகம். இங்கே யாரும் பொய் சொல்லக்கூடாது. நான் எதை சொன்னாலும் அதை கர்த்தர் அறிவார். ஏமாற்றவே கூடாது. எனக்கு 50%க்கு மேலே, அதாவது 10% கொடுப்பார், அதில் 50% நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். 50% என் பிஸ்னஸில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க மட்டும் அல்லேலூயா. ஒரே ஒருத்தர் தானா மற்றவங்கள பிஸ்னஸ் செய்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் கர்த்தருக்காக இவ்வளவு செய்வேன். அல்லேலூயா. பிரைஸ். நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? அல்லேலூயா. இன்னொருத்தவங்களை பார்த்து இல்லை பாஸ்டர் ஏதோ ஒரு உற்சாகத்தில், அப்படி கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் போது அதை எடுக்கவும் கூடாது, அதை ஒளிச்சிடவும் கூடாது. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் தருவார். அல்லேலூயா. அதில் 50% என் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமாம் சொல்லி ஜெபம் பண்ணு. இயேசுவே, இன்னைக்கு இந்த இடத்துல ஆமாண்டவரே, சின்ன தொழில் தான் இந்த பிள்ளைங்க, ஒரு ஆரம்ப ஆண்டவரே ஒரு தொழில் தான் செய்கிறாங்க. இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அந்த சர்ச்சுக்குள்ள இந்த பிள்ளைங்க நிற்கிறாங்க. அப்பா, இவங்களுடைய கண்ணீர் உங்களுக்கு தெரியும், கஷ்டம் உங்களுக்கு தெரியும், இவங்களுடைய போராட்டங்கள் உங்களுக்கு தெரியும், இவங்களுடைய வேதனைகள் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் மனசார இவங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமாப்பா, இவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. ஆமாப்பா, என்னெல்லாம் தடைகள் இருக்குதோ மறுபடியும் எழும்பி ஓடி இந்த பிஸ்னஸ்ல ஆண்டவரே, ஆமாப்பா, ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமா, கர்த்தர் இந்த மாசத்திலிருந்து அதற்கான வாசலை திறப்பாரு, அதற்கான படிகளை உங்களுக்கு தருவாரு. ஆமா, இல்லாத பிசினஸை, புது பிசினஸை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. வருமானங்களை பெருக பண்ணுவாரு. கொஞ்சமா அப்படியே பெருகும். அந்த கொஞ்சத்திலிருந்தே உண்மையா இருந்துட்டு வரணுமே தவிர இல்ல 50% எப்போ வருது அப்பதான் இருக்கக்கூடாது. கொஞ்சம் உயரும் போதே நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு எழும்பி நின்று இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவங்க இன்னும் பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த பிள்ளைகளுடைய கரம் இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாரும் அமருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப பாருங்க, இந்த லூக்கா சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்தில் சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஆழத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று அவர் சவால் கொடுக்கிறார். அல்லேலூயா. எங்க வரணுமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எங்க கூப்பிடுறாரு? சத்தமா சொல்லுங்க, எங்க கூப்பிடுறாரு? ஆழத்துக்கு வான். எத்தனை பேருக்கு அந்த சவால் சத்தம் கேட்குது? நீ வான், அவனை நடத்துறன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா ஆமே சொல்லுங்களேன். ஆமா, தற்போதைய முதல் பாயிண்ட், தற்போதைய சூழ்நிலை என் முடிவை தீர்மானிக்க கூடாது. சொல்லுங்க, இப்ப இருக்கிற என் பிரசன்ட் சிச்சுவேஷன் என் முடிவை தீர்மானிக்க முடியாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். இப்ப இருக்கிற என் பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னுடைய முடிவை தீர்மானிக்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, அந்த லூக்கா சுவிசேஷம் 4-5 வசனங்கள். Gospel of Luke chapter 5 verse 4 and 5. அது சொல்றாரு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுச நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நம்மிடத்தில் இருப்பதில் ஒரு நாளும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நான் ஆமென் வர மாட்டேங்குது. இருக்கிறதுல என்ன செய்ய வரக்கூடாது? சத்தமா இருக்கிறதுல என்ன வரக்கூடாது? இந்த 10,000 ரூபாய் சம்பளம் போதும், ஆமாம், இந்த ஒரு குடிசை வீடு போதும், இந்த 10க்கு 20 ரூமு போதும். நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும். அப்போ நீ என்னைக்கு மேன்மையானதை நீ பிரயாசப்படுறியோ கர்த்தர் அன்னைக்கு அந்த மேன்மையானதை தருவார். நல்ல ஆமே சொல்லுங்களேன். நல்ல ஆமே சொல்லுங்களேன்.
அல்லேலூயா, பிரைஸ். கடைசி வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருப்பேன்றது வாய் பிறப்புன்னா நீ அங்கே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த வேலையை தந்தார், நீ விசுவாசிச்சா அந்த வேலையை கர்த்தர் உனக்கு தருகிறா. அல்லேலூயா, பிரைஸ். கர்த்தர் இந்த படிப்பை என்னை முடிக்க வச்சார், நீ விசுவாசிச்சா அந்த படிப்பை உன்னை முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, பிரைஸ். கர்த்தர் செய்வாரா மோசஸ்? ஆமாம், செய்வாரா? அல்லேலூயா, நல்ல ஜெபம் பண்ணுற, வெரி குட். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார்னா பிரயாசப்பட வைப்பாருங்க. அவர் கூட இருந்தாராம், பவுல் கூட என்ன செய்ய வச்சாரு? அதிகமாக சத்தமாக சொல்லணும், அதிகமாக. அவர் என் கூட இருந்தாலும் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு? அதிகமாக பிரயாசப்படுறானா பிள்ளை, அதை தான் பார்ப்பார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ். அதனால தான் என்ன செஞ்சாருன்னா, அங்கே போய் அங்கே வந்து ஆதாமுடைய 2 பிள்ளைகளில் ஆமாம் ஆபேல் காயின். ஆபேல் என்ன செஞ்சார்னா சிறந்ததை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல பிரயாசப்பட்டவளங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த காயின் தான் என்னது, ஏதோ ஒன்று கொண்டு போய் கொடுத்தோமா ஆண்டவருக்கு முடிச்சோமா, அப்படி இல்லை. நீ பிரயாசப்படு, கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவ்வளோதான் என் சபை ஊழியம், இவ்வளோதான் விசுவாசி வருவாங்க, இவ்வளோ பேர் தான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க, இந்த என்ன சொல்றது 60க்கு 30லையே நான் கதையை ஓட்டுறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் பிரயாசப்படுறவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குது, இந்த இடம் முழுசும் வாங்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. பேருக்கு இல்லை, பெருமைக்கு இல்லை, என் ராஜ்யம் கட்டலை, தேவ ராஜ்யம் கட்ட. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இந்த அளவுக்கு வளரும்ன்றதுல நீங்கள் பிரயாசப்படணும். உட்காந்து படிக்கிறதுல இவ்வளோ தூரம் போவன்றத பிரயாசப்படணும். அல்லேலூயா. அந்த பிரயாசத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நோட்ஸ் எழுதுங்க தம்பிங்களா, அப்புறம் வரையலாம். என்ன பிரைஸ் என்ன, வெரி குட். என்ன சொல்லுது, உங்களுக்கு ஒரு சோதனை. ஆமாம், சரி. அப்போது என் நிலைமை இப்படி தான் இருக்குன்றதுல நான் ஒரு நாளும் முடிவுக்கு வரக்கூடாது. சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். என் நிலைமை இப்படி தான் இருக்குன்றத முடிவு கட்டாத. அல்லேலூயா. அது பிசாசு எனக்குள்ள விதைக்கிற பொல்லாத காரியம். என்ன, பிசாசு உங்களுடைய இருதயத்தை, எண்ணத்தை, சிந்தனையில் முடியாது, இவ்வளோதான் உன் லைஃப்னு சொல்கிற அந்த காரியம்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் அருந்து போக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்களேன், 38 வருஷமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எங்கே இருக்கிற 38 வருஷமா? எல்லாம் நல்லா சொல்லுங்களேன். 38 வருஷமா எங்கே இருக்கிற அந்த மனுஷன்? பெதஸ்தா குளத்தண்டையில். இவனுக்கு 38 வருஷமா வியாதி தான். நல்லா கவனிக்கிறீங்களா? எங்க இருக்கிறான்? 38 வருஷமா வியாதி தான். 38 வருஷமா எங்க படுத்திருக்கிறான்? பெதஸ்தா குளத்தாண்டையில். இன்னும் யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து அங்கே வாசிக்கும் போது அவன் 38 வருஷம் வியாதியஸ்தனா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 6வது வசனத்தில் அவன் வெகு காலமாய், என்னம்மா, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆமா, ஒரு நாள் 2 நாள் இல்லையா, அவன் வியாதி எத்தனை வருஷம் இருந்துச்சா? 38 வருஷமா அவன் வியாதியோடு கூட இருந்தான். அல்லேலூயா. சரி, 7வது வசனத்துக்குள்ள வரும்போது அங்க சொல்றாரு, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதை 2 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இந்த வசனத்தை என்ன செய்யலாம்? 2 ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. முதல் பகுதி என்ன சொல்றான்னா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, முதல் பகுதி என் லைஃப்ல எப்படி இருக்குதுன்னா, நிறைய பேருக்கு எனக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னே நீ பேசிட்டு இருக்கிற. இயேசு வரவே மாட்டாரு. ஆனா செகண்ட் பார்ட்டை நீ வாசிப்பாரு, அங்க சொல்றாரு, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான். அப்போ 2வது பாட்டு பார்த்தா அவன் முதல் பாட்டில் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கிறான். 2வது பகுதி அவன் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, அவன் முயற்சி செஞ்சிருக்கிறான். அல்ல, நான் போகிறதுக்குள்ள வேற ஒருத்தன் இறங்கிட்டான். இயேசுநாதரே, வேற ஒருத்தன். இந்த ஒரு பிரயாசப்படும்போது தாங்க 38வது வருஷத்துல இயேசு அவனிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. நீ என்னைக்கு பிரயாசப்படுறியோ அன்னைக்கு இயேசு உன்கிட்ட வருவார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லைன்னா 38 இயர்ஸ் உன் லைஃப் அப்படி தான் இருக்கும், 20 இயர்ஸ் அப்படி தான் இருக்கும், இன்னும் 15 இயர்ஸ் அப்படி தான் இருப்பேன். ஆனால் என்னைக்கு அப்பா நான் என்ன செய்கிறேன், நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, அல்லேலூயா, நீங்கள் பிரயாசப்படுவீங்கன்னா கர்த்தர் அங்கே உங்களை ஹெல்ப் பண்ண வருவார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி. இயேசு அவனை நோக்கி என்ன செஞ்சாரா? எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. நீ பிரயாசப்பட்ட நான் உன்னை தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் இருக்கிறா. நீ பிரயாசப்பட்ட நான் உன்னை நடக்க வைக்கிற இயேசு இருக்கிறா. உன்னை எந்த இடத்துல நீ முடங்கினியோ அந்த இடத்துல இருந்து உன்னை ஓட வைக்கிற இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. பட் யூ ஹேவ் டு புட் யுவர் எஃபர்ட். அல்லேலூயா. எஃபர்ட் போட்டா உன்னை தூக்கி விடுறதுக்கு என்ன, உன்னை ஓட வைக்கிறதுக்கு கர்த்தர் செய்வார்.
எவன்கிட்டயும் இனிமேல் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவன் காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை, எவன்கிட்டயும் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயா நிப்ப, கர்த்தர் உன் கூட இருப்பாரு, உன்னை மேன்மைப்படுத்துவார், சின்னவன ஆயிரமும் சிறியவன பலத்த ஜாதியும் ஆக்குவார். கர்த்தர் ஆகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். செய்ய வைப்பாரா? செய்ய வைப்பாரா? ஒரு எஃபோர்ட் போட்டு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மனசு வச்சிருந்தாங்கன்னா எனக்கு இந்த கடனை அடைச்சிடலாம், கொஞ்சம் மனசு வச்சிருந்தாங்கன்னா எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் மனசு வச்சிருந்தாங்கன்னா என் லைஃப்ல, நான் சொல்றேன் அவங்கள கொஞ்சமா வைக்க மாட்டாங்க. நீ இயேசுவை சார்ந்து கொண்டனா, அப்பா நான் முயற்சி செய்யறேன்ப்பா, நீ அந்த மொடத்தோடையோ அல்லது உடஞ்சு போன இருதயத்தோடையோ நொறுங்கி போன சூழ்நிலையில கொஞ்சம் முயற்சி செய்ய, கொஞ்சம் முயற்சி செய்ய, இயேசு உன்னை தேடி வருவா. அல்லேலூயா. என்னை தொட்ட ஒரு வீடியோ இருக்குதுங்க. என்றைக்குமே என் லைஃப்பில் நான் சோர்ந்து போகிற நேரம் ஒன்று பைபிள் வாசிப்பேன், ரெண்டாவது என்னை பலப்படுத்துகிற சில வீடியோஸ், பழைய வீடியோ தான், அது என்னை எப்போவுமே பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும். என்ன ப்ரைஸ், உங்களுக்கு நான் நிறைய நேரம் காமிச்சிருப்பேன் நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம ஆமாம் ஒரு நல்ல ஆங்கில பாடல் அது.
ஆனா நீயும் நான் என் அப்பா பலத்துல ஓடி முடிப்போம். என் அப்பா இருக்கிற வரைக்கும் ஜெயிப்பேன், எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் ஜெயிப்பேன். இந்த உலக அப்பா செத்து போலாம் கூட, ஆனா எங்க அப்பா செத்து போகலங்க. என் அழைத்தவர் உண்மை உள்ளவர். You put your effort and he will make you to finish that race. நிச்சயமா முடிக்க வைப்பாரு, முடிக்க வைப்பாரு, முடிக்க வைப்பாரு. உடஞ்சு போயிடாத வாழ்க்கையில, உடஞ்சு போயிடாத வாழ்க்கையில நீ ஜெயிக்கணுன்றது என் அப்பாவுடைய விருப்பம். முயற்சி மட்டும் செய், முயற்சி மட்டும் செய். உடஞ்சிட்டு கால் முடியலங்க, ஓட முடியல. ஆனால் அந்த கூட்டத்தில் 65,000 பேருக்கு மத்தியில் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் அப்பா ஒருத்தர் தான் இறங்கி வந்தார். இன்னைக்கு வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது, இன்னைக்கு வேடிக்கை பார்க்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தில் சொந்தம் பந்தம் எல்லாம் வேடிக்கை பார்க்கும். ஆனால் என்ன காப்பாற்ற ஒரு தகப்பன் இருக்கிறாரு. இந்த ஓட்டத்தை ஜெயிக்க வைப்பார், ஓட்டத்தை ஜெயிக்க வைப்பாருங்க. என்னை விட மாட்டார் அவர், என்னை விட மாட்டார். ஆனால் நீ ஒன்று மட்டும் செய், நீ ஒன்று மட்டும் செய், நீ கொஞ்சம் முயற்சி செய், நீ முயற்சி செய். கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பா. நல்லா ஆமே சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய நேரங்கள் உடஞ்சி போன நேரங்கள்லாம் இருக்குங்க. உட்காந்துட மாட்டேன், பார்ப்பேன். என் அப்பா என் கூட இருக்கிற, என் தகப்பன் என் கூட இருக்கிற, என் தகப்பன் என்னை ஜெயிக்க வைப்பார். அல்லது எடுத்த காலை பின் வைக்க மாட்டேன். எத்தனை நேரங்கள் ஊழியங்களில் பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், உடைக்கப்பட்டு சுக்கு நூறா எல்லா பக்கம் குத்தி கிழிச்சாச்சுங்க. ஆனாலும் எழும்புற ஆண்டவரை, ஓடுற ஆண்டவரை, என்னை ஜெயிக்க வைக்கிற என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா, ஒரு பாட்டு பாடலாமா? அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. தேவ சமூகத்தில் praise be to God. Amen, amen. Hallelujah, hallelujah. Praise the Lord. Amen, amen. ரிஷந்தர பஹதன மஹதர கவா. சின்சியரா பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. ஹalleluya, ஹalleluya. ரிஷந்தர கபஹதர கவா. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னில் விலகாதிருக்கு. என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரு. மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரு. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். எல்லாம் சொல்லுங்களா? ஆமா. சர்வஞானியே. நீ கொஞ்சம் எஃபர்ட் போடு பீட்டர், பேதுரு, கொஞ்சம் எஃபர்ட் போடு. ஆமாங்க, ஆமாங்க. ஹalleluya. ரிகபா லகதரபா. பிரமிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் செஞ்சாருங்க. பிரமிக்கத்தக்க காரியம் நடக்குதுங்க, பிரமிக்கத்தக்க காரியம். ஹalleluya. எஸ். பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ, சர்வஞானியே உம்மை ஆராதிப்போம். கிரகிக்க முடியாததை எங்க அப்பா செய்வாரு. எஸ், ஆமா. சர்வஞானியே உம்மை ஆராதிப்போம். எஸ் லார்ட், ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். ஆமா. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். எல்லாம் ஏக மனசா சொல்லுங்களேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வார், நிச்சயமா செய்வார். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா
காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் முடியுமா? நீ முயற்சி மட்டும் செய்ய. நீ 1 இன்ச்சு நவுந்தா கூட எங்க அப்பா உனக்கு வந்துருவாரு. நீ 1 இன்ச்சு நவுந்து பாரு, கர்த்தர் உனக்காக இறங்கிடுவாரு. அவன் சொல்றான், ஐயா நான் போனேன் ஐயா, ஆனா வேற ஒருத்தர் இறங்கிட்டான் தெரியும்பா. இப்ப நீ பிரயாசப்பட்டன்னு எனக்கு தெரியும்பா. அதனால தான் நானே வந்த உன்னை தூக்கி விட. அல்லேலூயா. இன்னைக்கு நீ பிரயாசப்பட்டனா ஓடி வர்ற எங்க அப்பா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அதனால எதுவும் முடியலன்னு சொல்லி நீ உடைஞ்சிராத. ஆண்டவர் சொல்ற உன் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எபிரேயர் 11:6 வாசிக்கிறது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, அவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனுக்கு பலனில் முந்தி பங்கு இருக்கும். நீ எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறியோ அவர் மேல உனக்கான அந்த பலன் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்ப சீமோனை பார்த்து இயேசு சொல்றாரு, இந்த வறட்சியில நீ என்ன செய்யணும், ஆழத்துல போய் என்ன செய், வலைய போடு. அல்லேலூயா. அது சொல்றாரு, நைட்லாம் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, நான் பிரயாசப்படாம இல்லப்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்போ மனசுல ஓடுது உங்களுக்கு, நான் செஞ்சேனே, நான் கஷ்டப்பட்டேனே, நான் வீட்டில் சும்மா உட்காந்து இல்லையே, நான் எல்லாம் பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா. ஆமாங்க. ஆனாலும் அல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீமோன் சொல்றாரு, நான் 5வது வசனத்துல ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய திறமை இருக்குது ஏசப்பா, நிறைய திறமெல்லாம் இருக்குது. நான் என்ன செய்யறேன், நான் இன்னைக்கு நேற்று மீன் பிடிக்கல, எனக்கு இந்த கடல் ஒன்றும் புதுசு கிடையாது. எந்த நேரத்தில் வலை போடணும்னு எனக்கு தெரியும், எப்போ போடணும்னு தெரியும், எப்படி போடணும்னு தெரியும். எனக்கு எல்லா எக்ஸ்பர்ட்டும் இருக்குது, எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலையே. ஒருவேளை அன்பு பிள்ளைகளை, கடந்த நாட்களில் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீ நிறைய முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப சொல்றாரு இயேசு, ஆமா நீ எக்ஸ்பீரியன்ஸ்ல முயற்சி செஞ்ச நேரம் அது, அப்ப நான் கிடையாது, இப்ப நான் வர்றேன், நீ முயற்சி செய்ய. அல்லேலூயா. அப்ப இயேசு இல்லைங்க, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனா இயேசு வந்த போது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இடம் இல்லை, இயேசு கிரியை செய்வா. அல்லேலூயா. நீ முயற்சி செய்வியா? இயேசுவும் கூட இருக்கிறார். உன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கணக்கு போடாத, நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும். அவங்கெல்லாம் தெரிஞ்சா இயேசு தெரிய மாட்டார். நான் ஆமென் வரல. இவங்கெல்லாம் தெரிஞ்சா இயேசு தெரிய மாட்டார். இயேசு தெரிஞ்சார்னா இவங்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரும் வேண்டாம், இயேசுவை பாரு, இயேசு உனக்கு செய்வார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, முக்கியமானவர் இயேசு மட்டும் அந்த படகுல மிஸ்ஸிங்குங்க, மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப இயேசு சொல்றாரு, நான் உன் படகுல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளுன்னு சொல்லி சொல்றாரு. சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். இப்ப என் படகுல ஏறினவர் என் மேல கண்ணு வச்சிருக்கிறாருங்க. அந்த படகுல நானும் அவரு மட்டும் தான் இருக்கிறேன். இப்ப நான் ஆழத்துக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போனார் பாருங்களேன், அவர் கண்ணு கொஞ்சம் கூட அப்படி இப்படி மாறவே இல்லையா. அந்த படகுல என்னையே பார்க்கறாராம். என் பிள்ளை தோத்து போச்சு, இப்போ என் பிள்ளைய நான் மேலே கொண்டு வரணும். அதனால தாங்க ஏசாயால வாசம் 41 பிந்தினவர்களோடும் இருப்பவர் நான் தானே. அல்லேலூயா. நீ பிந்திட்ட லைஃப்ல தெரியும், ஆனால் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். வாசிங்களா, சூப்பர் வாசனங்க அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனம். ஏசாயா 41:13 என்ன, எத்தனாவது வாசனம்? ஏசாயா 41 இருக்கு பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென் ஆமென். என்னம்மா, 4வது வசனம் அங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய. என்ன பின்னாடி லைஃப்ல இருக்கிறியா? என் கூட கர்த்தர் இருக்கிறார். எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கங்க, எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. ஆனால் இவன் ஒருத்த மட்டும்தான் கரையில் உட்காந்து வலையை அலசிட்டு இருக்கிறான். என் நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குது. ஆனால் கர்த்தர் பார்த்தார், இவன் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கிறான். பிரயாசப்படாமல் இல்லை பிள்ளை, நான் போய் உதவி செய்கிறேன். என் மேலே கண்ணை வைத்து
அவர் எனக்கு ஆலோசனை சொல்கிறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அந்த ஆலோசனை தள்ளிடாதீங்க. அப்படியே நான் செய்கிறேன்ப்பா. சொல்லுங்களேன், அவர் என்ன இன்னைக்கு சொல்லித்தரேன், நான் அப்படியே செய்கிறேன்ப்பா. திரும்ப ஒரு தடவை முயற்சி செய்யணும் கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீ எக்ஸ்பீரியன்ஸோடு செஞ்ச, இப்போ நான் உன் கூட வர்றேன். இந்த உலகம் எல்லாரும் முன்னாடி போய் ஓடி ஜெயிச்சாங்கன்னு சொன்ன பற்றியா, அவனுக்கு எந்த அவார்டு கிடச்சதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஓட்டத்தில் இவனுக்கு தான் முதல் பரிசு கிடச்சிதுங்க. இந்த அப்பா கூட்டிகிட்டு போய் விட்டார் பார்த்தீங்களா, நீங்கள் போய் ஹிஸ்ட்ரி எடுத்து வாட்சி பாருங்கள், அவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், என் தகப்பன் இருக்கிற இடம் தான் எனக்கு முதல் பரிசு. அல்லேலூயா. எனக்கு அவர் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் வேகமாக சொல்லி நான் முடித்து விடுகிறேன். அப்போ தேவன் என்னை ஆழமான தண்ணீரில் கூட்டிகிட்டு போக அவர் என்னை அழைக்க சித்தமாக அழைச்சிட்டு போகிறாருன்னா, அல்லேலூயா, அந்த ஆழத்தில் தான் அவர் அற்புதம் செய்வார். சொல்லுங்கள், எங்கே எனக்கு அற்புதம் செய்வார்? சொல்லுங்கள், எங்கே அற்புதம் செய்வார்? சும்மா மேலோட்டமாக செஞ்சாலாம் எங்கள் அப்பாவுக்கு அது நல்லது இல்லைங்க. எங்கே கொண்டு போய் செய்வார்? ஆழத்தில் கூட்டிகிட்டு போவார், டீப்பாக கூட்டு போவார், தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார். அல்லேலூயா. யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டு போயிடுவார். யாருமே இல்லைன்னு பயப்படாத, உன் படகில் இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன், என் கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 5-6 வசனங்கள், லூக்கா சுவிசேஷம் 5:6 வாசா. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக என்ன செஞ்சாங்களா? நிரப்பினார்கள். அல்லேலூயா. ரெண்டாவதுங்க, என் ஆழத்தில் வான்னு சொல்லி சொல்றாருன்னா அவர் வார்த்தையை நான் நம்பணும். சொல்லுங்க, சத்தம் வரமாட்டேங்குதே. என் ஆழத்தில் வான்னு சொல்லி கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அவர் வார்த்தையை நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க, அவர் வார்த்தையை நான் நம்புறீங்களா? கூப்பிட்டாருன்னா அவர் செய்வாரா? கூப்பிட்டாருன்னா செய்வாரா? எல்லாரும் விட்டுட்டு ஓடினா கூட அவர் காப்பாற்றுவாரா? அவர் காப்பாற்றுவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். 4வது வசனத்தில் சொல்கிறாரு, வறட்சிக்கு எதிராக நீ வலை போடு அப்படின்னு சொல்கிறாரு. 5வது வசனத்தில் பேதுரு சொல்கிறாரு, அப்பா நான் தோற்று போயிட்டேன்னு சொல்கிறாரு. அதே வசனத்தில் பிற்பகுதியில் பேதுரு சொல்கிறாரு, ஆயினும் இருந்தால் கூட ஏசப்பா நீங்கள் சொன்னதுனால நான் என்ன செய்கிறேன்? திரும்பவும் முயற்சி செய்கிறேன். திரும்பவும் சொல்லுங்களேன். அவர் திரும்பவும் அவர் என்னை பார்த்து சொல்ல, திரும்ப ஒரு தடவை முயற்சி செய்கிறியா? சொல்லுங்கள், திரும்ப ஒரு தடவை முயற்சி செய்கிறீங்களா? என்ன சத்தமே இல்லையா? முயற்சி செய்வீங்களா? முயற்சி செய்வீங்களா? முயற்சி செய்வீங்களா? முயற்சி செஞ்சு பாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ். ஆயினும் என்று சொல்லுகிறாருங்க. இளவு முழுசும் என்ன செஞ்சா? மீன் பிடிச்ச, எதையுமே என்னால் பிடிக்க முடியல, வார்த்தையெல்லாம் சோர்ந்து போச்சு, வாழ்க்கையெல்லாம் சோர்ந்து போச்சு, உடஞ்சு போன ஒரு சூழ்நிலை, எல்லாம் தகர்ந்து போன ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஆமாம், எப்போ விடியல் வரும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இனிமே தோல்வியை பொருட்படுத்த மாட்டேன். சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. இனிமேல் நான் தோல்வியை பொருட்படுத்த மாட்டேன். அது எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வேன். சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செய்வேன். அல்லேலூயா. பிரைஸ். கடந்த நாட்களில் நீங்கள் நண்பர்களை நம்பியிருக்கலாம், சொந்தக்காரங்களை நம்பியிருக்கலாம், யாரையாவது நம்பியிருக்கலாம், இல்லை உங்களையே கூட நம்பி இருந்திருக்கலாம், நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ இயேசுவை நம்புவோம், இயேசு நம்மை ஜெயிக்க வைப்பார். ஆழத்தில் கூட்டு போ வான்னு சொன்னார்ல, வான்னு சொல்ல அவர் வார்த்தை மட்டும் நீங்கள் நம்புங்க. ஆமே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கடந்த நாட்களில் கை கிட்ட வந்து சில விஷயம் உனக்கு மிஸ் ஆகிருக்கலாம், ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நீ முயற்சி செய். அல்லேலூயா. அந்த வேலை ஜஸ்ட்டில் போச்சா, நான் தர்றேன் உனக்கு. அந்த ப்ரொமோஷன் ஜஸ்ட்டில் போச்சா, நான் உனக்கு தர்றேன். நீ எதிர்பார்க்காத பெரிய விஷயத்தை நான் இப்போ செய்வேன். அல்லேலூயா. அதெல்லாம் போனது போட்டோம், ஆனால் இப்போ நான் செய்யப்போது உனக்கு பெரிய விஷயம். அல்லேலூயா. அப்போ உன் முயற்சி இருந்துச்சு, அப்போ உன் திறமை இருந்துச்சு, இப்போ நான் மட்டும்தான் உனக்கு. இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சு. இந்த 38 வருஷமும் ஏன் தெரியுமா? நீ பிரயாசப்படுவேன் நான் உட்காந்துட்டு இருந்தேன், நீ பிரயாசப்படுவேன் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அல்லேலூயா. இப்போ நான் உனக்கு வர்றேன். அல்லேலூயா. இது வரைக்கும் நீ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்த, இப்போ நீ பிரயாசப்பட ஆரம்பிச்ச பத்தியா? ஐ எம் தேர் ஃபார் யூ. நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன். நல்லா ஆமையை சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கங்க. அவர் பிடிச்சிக்கிட்டா ஓடிடலாம், ஜெயிச்சிடலாம். நிச்சயமாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமையை சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்காரு. அந்த வீடு கை கிட்ட வந்துச்சு பாஸ்டர், போயிடுச்சு பாஸ்டர், அதெல்லாம் கர்த்தர் முடிக்க செய்வார். அதை விட பெரிய காரியங்களையே தருவார். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நான் சுதந்தரித்து கொள்ளுவேன். ஆமாம், இந்த வாழ்க்கை துணை வச்சாரா, கர்த்தர் சுதந்தரித்து கொள்ள உதவி செய்வார். இந்த குடும்பத்தில் இந்த நன்மையை செய்வேன் அவர் சொல்லி வச்சிருந்தாரா, இந்த ஊழியத்தை செய்வேன் வச்சாரா, இந்த படிப்பா, இந்த வேலையா, எதுவோங்க எனக்கு அவர் வச்சதை அவர் எனக்கு நிறைவேற்றி தருவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீண்டும் முயற்சிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கீழே விழுந்துட்டனாலும் ஓடலாமா? ஓடினார்ல, தீர்மானம் எடுத்துட்டீங்களா? கீழே விழுந்தா கூட ஓடுறதுக்கு. விழுந்துட்டா அதுக்கப்புறம் ஐயோ விழுந்துட்டேன், பவுல் எங்கேயாவது சொன்னாரா?
அநேக அடிகள் வந்த பிறகு ஐயோ என்னை போட்டு அடிச்சு விட்டானுங்க, படும்பாய் பயிலுவே, நான் கர்த்தருக்காக தானே நின்ன வைராக்கியமா என்ன அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. கொண்டு போய் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு என்ன சிறைச்சாலையில் தலைகளை தொங்க விட்டுட்டே இருந்தாலும் அங்கே போனாலும் இந்த மனுஷன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அங்கே போனாலும் அவ்வளோ இருட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே நம்மளாம் கம்முன்னு இருப்போம். ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோ தொங்கிக்கிட்டோம் வேதனையில் என்ன ஐயோ இயேசுவை நம்ம அடிக்க விட்டுட்டாரு, தொங்க விட்டுட்டாரு அப்படி பாடாம என் இயேசு நல்லவ, என் இயேசு பெரியவ, என் இயேசு மகிமையானவ பாடினாருங்க. பாடின பாட்டுக்கு சிறைச்சாலைக்கு அஸ்திபாரம் அசையுது, கதவெல்லாம் திறக்குது. அங்க உட்கார்ந்து இருந்ததான சிறைச்சாலை காவல்காரன் பயந்துட்டான், எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க போலன்னு. ஆனா அங்க வந்து பார்த்தா பவுல் சொல்ற, ஏய் செத்து போயிடாதரா, நீ அவன் குத்தி சாகிறதுக்கு போயிட்டான். அப்ப அந்த சொல்ல, இல்ல இல்ல செய்யாத, நாங்க எல்லாம் இங்க தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலுங்க நான் கர்த்தருக்குள்ள நிப்பேன்னு சொன்னா என் கர்த்தர் என்ன தூக்கி ஓட வைப்பாரு, என் கர்த்தர் என்ன தூக்கி ஓட வைப்பாரு, என் கர்த்தர் என்ன தூக்கி ஓட வைப்பாரு. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுகிற தேவன் இல்லை. நீங்க இந்த வார்த்தையை கேட்டு செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, திடீர்னு நீ விரும்பினது உன் கையில இருக்கும். அல்லேலூயா. அது சொன்னவங்களுக்கு மட்டும்தான். ஆமாம், நீ வாயை தற்காதம்மா, கம்மும் போட்டு ஓட்டிச்சு. சொல்லுங்க, திடீர்னு உன் கையில் நீ எதிர்பார்த்ததை கையில் கத்த தருவார். அன்எக்ஸ்பெக்டட்லி நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன், கர்த்தர் உன் கையில் அதை வைப்பார். நல்லா ஆமையை சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் கையில் வைக்கிறத நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை பார்க்குறேன். ஆனால் அதுக்காக நீ விட்டுறக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய், ஜபத்தோட முயற்சி செய். அப்பா நான் செய்கிறேன், காப்பாற்றுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று, ஆமாம், ஏசு இல்லாமல் ஆழத்துக்கு போக மாட்டேன். சொல்லுங்கள், ஏசு இல்லாமல் போக மாட்டேன். ஏசு இருந்தால் தான் போகணும். ஏசு இல்லாமல் நான் போய் தனியாக என்ன பண்ணேன்? அல்லேலூயா. எந்த ஆழத்துக்கு என்ன வான்னு சொன்னார், அவர் அங்கே இருக்கணும்ல. அல்லேலூயா. அவர் இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த ஆழத்தில் இறங்கினா கர்த்தர் எனக்கு என்ன தெரியுமா செய்வார்? மிகுதியான மீன்களை. சொல்லுங்களேன், மிகுதியான தருவாரா? எல்லாம் இப்போ பிள்ளைங்களை என்ன பாருங்களேன். ஆமாம், மிகுதியானதை தருவாரா? சொல்லுங்கள், மிகுதியானதை தருவாரா? நல்லா படிக்கணும். உட்காந்து டிராயிங் போட்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன விளையாடலாம்டா, விளையாடுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. என்ன நல்லா என்ன செய்யுங்க, நல்லா படிங்க, நல்ல டைம் எடுத்து கர்த்தர் நிறைய கிருபைகளை தந்திருக்கிறாரு. லைஃப்பில் நல்லா முன்னேறணும். சரியா? அல்லேலூயா. முயற்சிகளை செய்யணும். 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசா. லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன்ப்பா. அல்லேலூயா. நம்மளாம் யாரு? நம்மளாம் பாவி. ஆனால் பாவியாகிய என் கூட இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, பாவியாகிய என் கூட இயேசு இருக்கிறார். நான் உண்மை இல்லை தான், நான் உத்தமம் இல்லை தான், ஆனால் என்னோடு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க. அவர்கள் படகுகளை 11வது வசனம் கரையில் கொண்டு போய் நிறுத்தி, இப்போ ஃபுல்லாக பிடிச்சாச்சு. 2 படகும் என்ன செஞ்சிருச்சு? அமிழ்ந்து போகிற அளவுக்கு மீன் வந்துருச்சுங்க. இப்போ பிடிச்ச பிறகு நேராக கொண்டு போய் எங்கே நிற்குது போட்டு? கரையில் கொண்டு போய் விட்டுட்டு அவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. அப்பா, என் லைஃப்பில் நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்க, அதே சமயம் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் விட்டுற மாட்டேன். லைஃப்பில் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது இன்னும் மேலே போகணுன்றதுலேயே கவனம் இருக்கக்கூடாது. அந்த மேலே கொண்டு வந்த தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும். நல்லா ஆமையை சொல்லுங்களேன். அந்த ஊழியத்தை என்னை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்தார்னா அந்த அளவுக்கு நான் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யணுங்க. நேராக விட்டுட்டு முதல்ல ஓடனா, அப்போ நான் உங்களுக்கு எதாவது செய்யணும்ப்பா, என் லைஃப்பில் இவ்வளோ செஞ்சிட்டிங்களே, எங்கேயோ இருந்த என்னையை காப்பாற்றினீங்களே, உங்களுக்கு நான் எதாவது செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா அது சொல்ல, இனி நான் உன்னை மனுஷரையும் பிடிக்க வைப்பேன். அல்லேலூயா. மீனை மட்டும் பிடிக்க வைக்க மாட்டேன், அது முதல்ல உன் வீட்டில் என்ன செய்யணுமோ அதையும் நான் செய்வேன், உன்னை கொண்டு மினிஸ்ட்ரியில் என்ன செய்யணுமோ அதையும் நான் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா? முயற்சி எடுப்போமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் என்ன எல்லாரும் வேதாகமத்தை பக்கத்தில் வச்சுட்டு எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினாரு. ஆமாம், என்னோட தான் பேசினாருன்னு சொல்கிற பிள்ளைங்க உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க, கர்த்தரோட பேசுங்க. அல்லேலூயா. இந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன்றவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க, மற்ற யாரும் எழும்ப வேண்டாம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. என் கூட உண்மையாக ஆமாம் எஸ், லாஸ்ட்டில் என் வாழ்க்கை நான் இப்படி தான் போச்சு, என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் நின்றுட்டேன். ஆமாம், என்னால் முடியல, நான் விட்டுட்டேன். ஆனால் அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ முயற்சி செய்வேன், நான் உன் கூட ஓடி வருவேன். நான் ஓடி வர்றேன், உன் கூட நான் ஓடி வர்றேன். எத்தனை தடை வந்தால் இனி யார் தடுக்கிறதுன்னு பார்க்குறேன். நான் வர்றேன் உனக்கு. அல்லேலூயா. எல்லாம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் வர்றாங்க. சார் கிரவுண்டுக்குள்ளே போகக்கூடாது. நீ யாரா சொல்கிறது? என் பிள்ளைடாது, என் பிள்ளைய காப்பாற்றணும், நான் என் பிள்ளைய ஜெயிக்க வைக்கணும். நான் எந்த தடைகளும் வர முடியாதுங்க. அல்லேலூயா. அவர் கரத்தை தடுத்து நிறுத்த அந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், பிரயாசப்பட்டு
பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அவங்கள ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தர் அவங்களுக்கு தான் கொடுப்பாராம். அவங்களுக்கு தான் நான் கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் அங்க ஃபர்ஸ்ட் நிக்க வைப்பாராம். ஹல்லேலூயா. நீ தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறியா? லைஃப்ல தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் படகுல நான் வர்றேன். உன் படகுல மத்ததெல்லாம் இருந்துச்சு என்ன தவிர, ஆனா இப்ப உன் படகுல நான் இருக்கிறேன். இந்த ஆழத்துல கூப்பிடுறது நான், கூப்பிட்டது நான் சொன்னா நீ தைரியமா வரலாம். கூப்பிட்டது நான் சொல்லி நீ அறிந்தனா நீ தைரியமா வா. ஹல்லேலூயா. அந்த ஆழத்துல நான் அற்புதம் செய்வேன், அந்த ஆழத்துல நான் அற்புதம் செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த நாள் ஒரு பெரிய திருப்பு முனைய கர்த்தர் நம்ம லைஃப்ல தருகிறார். ஆமா, ஒரு டர்னிங் பாயிண்ட கர்த்தர் தருகிறார். ஒரு டர்னிங் பாயிண்ட கர்த்தர் தருகிறார். ஒரு டர்னிங் பாயிண்ட கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை சந்தித்து இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை சந்தித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சந்தித்து இருக்கிறார். இன்னைக்கு என்னை சந்தித்து இருக்கிறார். என் கூட தான் அவர் பேசினார். இத்தனை வருஷம் ஏன் ஆமா, ஏன் அவர் இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு? ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு? ஏன் தெரியுமா? நான் பிரயாசப்படுவேன் அவர் பார்த்தாரு. அந்த ஒரு இடத்துக்கு நான் வருவேன்றதை அவர் பார்த்தாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு தான் அவர் உதவி செய்ய வருகிறார். ஆமாப்பா, இன்னைக்கு ஆண்டவரே இந்த உதவியை கர்த்தர் உங்களுக்கு செய்யறாருங்க. இன்னைக்கு இந்த உதவியை செய்யறாரு. எழும்பி நான் ஓட போறேன், என் ஓட்டத்தை ஜெயமா முடிக்க. ஆமா, ஜெய கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு. வெற்றி தருகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறாரு. ஆமா, மலைகளை பெயர்க்கத்தக்கதான அந்த விசுவாசத்தோடு கூட ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறாரு. ஹல்லேலூயா. பர்வதங்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்துல மெழுகு போல உருகி போகுங்க. என்னென்ன தடையோ அதெல்லாம் பார்த்துட்டு உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நான் ஓடுவேன் என் கர்த்தருக்காக. எதையாகிலும் ஊழியத்துல சாதிப்பேன், எதையாகிலும் என் வாழ்க்கையில நான் சாதிப்பேன். ஆமாண்டவரே, ஆமாப்பா. இந்த சுவாசம் இருக்குதுன்னு அந்த உலகத்துல என்ன கொண்டு வந்தார். நான் ஏதாவது சாதிக்கணுங்க, நான் ஏதாவது சாதிக்கணும், கர்த்தருக்காக சாதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே மண்ணுக்குள்ள போயிடக்கூடாதுன்னா, என் குடும்பம் மண்ணுக்குள்ள போயிடக்கூடாது. அப்படியே நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க எடுத்த தீர்மானத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருக்க உதவி செய்யுங்க. நல்ல கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.